ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. பிஸ்னஸ் பண்ணணும் ஆசையாக இருக்குது, ஏதாச்சும் ஐடியா கொடுங்க, எங்கே மெட்டீரியல்ஸ் வாங்கணும், லைக் இந்த மாதிரி எக்ஸெட்ரா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணணுன்ற மாதிரி அந்த ஆசை வந்தாலே மைண்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட் மேக் பண்ணுறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து இது சேல்ஸ் ஆகுமா, இது ரன் ஆகுமா அப்படின்ற மாதிரி கொஸ்டினே உங்களுக்கு வரக்கூடாது. சேல்ஸ் ஆக வைக்கணும், ரன் ஆக வைக்கணும், அவ்வளோதான். நான் என்னோடய பிஸ்னஸை டெவலப் பண்ணியே ஆகணும். இந்த பீரியட் ஆஃப் டைமில் நான் ரீச் பண்ணணும். அப்படி நீங்கள் நினைக்கிற பீரியட் ஆஃப் டைமில் ரீச் பண்ணலன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அவ்வளோதான். அங்கே நிறையா விஷயங்கள் கற்றுப்பீங்க. நிறைய விதமான கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி லாஸாக இருந்துச்சுன்னா நாளைக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னா திடீர்னு வந்து லாஸ் ஆகும். அதையுமே மேனேஜ் பண்ண முடியணும். ஏன்னா லாஸ் ஆகிடுச்சு, நம்மளால் ஒன்றுமே இல்லைலாம் இல்லை. எல்லா விஷயமே லைஃப்பில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, முடிஞ்சிருச்சுன்ட்டு எதுவுமே கிடையாது. நம்ம தான் அதை ரீக்ரியேட் பண்ணணும், பில்ட் பண்ணணும். தட்ஸ் அ மெயின். ஸோ வந்து எதுவாக இருந்தாலுமே மைண்டை வந்து எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கோங்க. என்றைக்குமே வந்து உங்களோட அதாவது அந்த விடாமுயற்சி வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு எலாபரேட்டாக எனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.